புதுச்சேரியில் திறந்தவெளி மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது தாவேக தலைவர் விஜயின் மாநாடு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், 5000 பேருக்கு மட்டுமே அனுமதியானது அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக ராஜலட்சுமி, புதுச்சேரியில் உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று தாவேக தலைவர் விஜயின் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இதற்காக புதுச்சேரியில் உள்ள சுமார் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது புதுச்சேரி தவிர்த்து வேறு தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் புதுச்சேரியில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 5000 பேர் புதுச்சேரி சார்ந்தவர்களா என்பதை அறிவதற்காக அந்த 5000 பேர் பங்கேற்கக்கூடிய அந்த 5000 பேருக்கு QR கோடுடன் கூடிய பாஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதலே அந்த மைதானத்திற்கு தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தற்போதுதான் திறந்த வெளியில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளதால் அவரை காணுவதற்கும் அவருடைய பேச்சை கேட்பதற்கும் காலை முதலே மக்களும் தொண்டர்களும் அந்த மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் தற்போதுதான் மைதானத்திற்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு அந்த 5000 பேருக்கு வழங்கப்பட்ட அந்த QR கோடை அந்த கார்டை கையில் வைத்திருக்க வேண்டும். அது உள்ளே அந்த மைதானத்திற்கு நுழைவு வாயில 4 ரேக்குகள் அமைக்கப்பட்டு அந்த 4 ரேக்குகளையும் வரிசையாக அவர்கள் நிற்க வைக்கப்படுகின்றனர். அந்த 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 வரிசையில் அந்த மைதானத்தின் நுழைவாயிலே QR ஒரு மொபைல் வைத்துக்கொண்டு 4-5 பேர் அந்த QR கோடை ஸ்கேன் செய்து ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்பி கொண்டிருக்கின்றனர். முதலில் பெண்களை உள்ளே அனுப்புகின்றனர். அவர்கள் சென்ற பிறகு அடுத்த கட்டமாக அனுப்பி கொண்டிருக்கின்றனர். இந்த மைதானம் நடைபெறக்கூடிய பகுதியை சுற்றிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நகரின் முக்கிய பகுதி என்பதால் இந்த சாலை முழுவதும், அதாவது உப்பளம் சாலை முழுவதும் பேரிகார்டுகள் போட்டு கனரக செல்லாதமாறு தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பார்க்கிங் செய்வதற்கு தனியாக இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டம் அதிகரித்து வருவதால் அந்த பழைய துறைமுக வளாகத்தின் வாயிலில் மட்டுமல்லாமல் அருகில் 100 மீட்டர் தொலைவிலும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்வதற்கான வசதியும் தாவேகாவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அந்த முதலில் அந்த QR கோடை ஸ்கேன் செய்து பொதுமக்களை உள்ளே அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தொண்டர்களும் பொதுமக்களும் ஒவ்வொருவராக உள்ளே சென்று உள்ளனர். மேலும் 10:30 அல்லது 11 மணிக்கு தான் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பேச உள்ளார். அதற்கு முன்பாக தற்போது 8 மணி அளவிலே இந்த கூட்டமானது அதிகரித்து வருகிறது. அவர்களுக்கு புதுச்சேரி தாவேகா சார்பில் சிற்றுண்டி மற்றும் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அடிப்படை சேவைகளான தண்ணீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உள்ளே செல்வர்கள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்காக 10 கேபின் போன்ற ஒரு ரேக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு கேபினும் 500 பேர் தங்க நின்று கொண்டு அவருடைய விஜயோட பேச்சை கேட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மக்கள் உள்ளே சென்றுள்ளனர். இந்த பாதுகாப்பு பணியில் உள்ளே செல்வதற்கான எந்த குழப்பமும் ஏற்படாமல் இருக்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.